வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேவதி துணி கடையில ட்ரெஸ் எடுக்க போனாங்க. அதை போட்டு பாருங்க அப்படின்னு அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போக நேரம் தான் அங்க கேமரா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி எத்தனை பெண்களோட வாழ்க்கைய நாசமாக்க இந்த கும்பல் இருக்கும், இதை மடக்கி பிடிக்கணும் அப்படின்னு ரோஹிணியும் நம்ம ரேவதியும் அழகா செல்போனை வச்சு அங்க மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த நபர் யான்னு தெரியல, இங்க துணியை போட்டு மறைச்சிருக்கு போல, அதை எடுக்க வந்திருக்காரு. அவங்க ஃபேஸ் அப்படியே ரெக்கார்ட் ஆயிடுது. அதை கண்டு ஓனர்கிட்ட கொண்டு காட்டுறாங்க. அப்பதான் அந்த கும்பலை மடக்கி பிடிக்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்களால நம்ம ரேவதிக்கு ஆபத்து வருது. நம்ம கார்த்தி அடாவடியா அந்த அவங்க அப்படியே அந்த முருகன் அவங்களையும் அவங்க ஃப்ரெண்டு இதுக்கு உடந்தையா இருந்தவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ண வைக்கிறாங்க. மொத்த கும்பலையும் சுருட்டி பிடிக்கிறாங்க அதிகாரிகளை வச்சு. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம ரேவதி ட்ரெஸ் எடுக்க நம்ம ரோஹிணி கூட கடைக்கு போறாங்க. அங்கதான் ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பி விடுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா சாலை எடுத்து வச்ச உடனே பார்க்காங்க. இது கேமரா கணக்கால இருக்கு, இல்லை ஏதோ ஒரு டிவைஸ் பொறுத்து இருக்கு. இங்கே லேடிஸ் துணி மாற்றதான் எடுத்து அவங்க பரப்பக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல களம் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி அதில் தன்னோட மொபைலை வச்சுட்டு வராங்க. எப்படியோ நம்ம ட்ரெஸ் மாற்றதை பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும், அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு இங்கே செக் பண்ண வருவாங்க. அப்போ மடக்கி பிடிச்சிடலாம். அதில் யாரு நீ இங்கே கேமராவை நம்ம மொபைலில் ஆன் பண்ணி வச்சோன்னா யார் இருக்கிற ஃபேஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி தூக்கிடலாம் அப்படின்னு அவங்க போட்ட தில்லாலங்கடி வேலையில் முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் சிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா ஓனர்கிட்ட போய் சொல்லுறாங்க, இந்த பாருங்க உங்கள் கடையில் வேலை பார்க்கவங்க ட்ரையல் ரூமில் லேடிஸ் ட்ரெஸ் மாற்ற இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அங்கே அவங்க ட்ரெஸ் மாற்றதை வீடியோவாக ஏதோ ஒரு குரூப்புக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் நான் ட்ரெஸ் மாற்றப்ப இப்படி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தேன். உடனே என்னோட செல்ஃபோனை அதில் அவங்களுக்கு தெரியாதவாறு மறைச்சி வச்சுருந்தேன் கேமராவை ஆன் பண்ணி. அதில் இவரோட மூஞ்சி தான் சிக்கிடுச்சு. இவர் தான் அதை செய்திருக்கணும். அநேகமாக இவரை விடக்கூடாது. இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்காட்டுனா நான் அதிரடி களத்தில் இறங்குவேன் அப்படின்னு சொல்ல நேரம் முருகன் எதெல்லாமோ சொல்லி மலிப்பி பார்க்குறாங்க. இவங்க போதிய ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்ல நேரம் நம்ம ரேவதி அவங்க மொபைலில் ரெக்கார்டான எவிடன்ஸை கொண்டு அப்படியே காட்டி அப்படியே கையங்களவுமா பிடிக்கிறாங்க. கடைக்காரரு பிடிச்சி வார்ன் பண்ணுறாரு. அதோட இவங்களை இப்படி பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கும் போல இருக்குது, அவங்கள மடக்கி பிடிக்கணும், உண்மையை சொல்லுடா அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகளை வச்சு வர வச்சு காட்டுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. துணி வாங்க போன இடத்துல இப்படி ஒரு தில்லுமுள்ள நடந்து, இதெல்லாம் விடக்கூடாது, பெண்களுக்கு இப்படி அவமானப்படுத்தணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, இவங்களெல்லாம் எப்படி கையாளணுமோ அந்த விதத்தில் கையாளணும் அப்படின்னு சொல்லுனேன்னா நம்ம கார்த்தி அதிகாரிகளை கூட்டிகிட்டு இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு அடி உத அப்படின்னு அதிகாரிகள் கொடுத்து ஒரு கட்டத்தில் உண்மை வெளியே வருது. அதோட அந்த கும்பலை பிடிச்சி மடக்குறாங்க. அதை நெட்டில் போட்டு விட்டு காசு சம்பாதிக்கிறது வேலை. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியோட அம்மாவோட பொண்ணு ரேவதி, அவங்க தைரியமான பொண்ணு, இதை சாதிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு பரவுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி காதுக்கு எட்டுது, என் பொண்ணு தைரியமானவ தான், என்ன போல தான், அவள் யார் தப்பு பண்ணாலும் என் பொண்ணு நேராக எதிர்த்து கேட்பா, அப்படிதான் இந்த கும்பலை பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல பெருமையாக நம்ம ரேவதி பேசுகிறாங்க. நம்ம கார்த்தி நம்ம ரேவதியை பார்த்து இப்படி தான் ஒவ்வொரு பெண்களும் அத்தை மாதிரியும் ஒன்று மாதிரியும் இருக்கணும் ரேவதி, நீங்கள் ரெண்டு பேருமே அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு அந்த இடத்துல பெருமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரகலாவும் சிவனாண்டியும் எப்படியும் அந்த ஹோட்டலை மயில் 2 நாளில் துறக்க போகிறான். அதை துறக்க விடாமல் நம்ம பண்ணதுக்கு என்ன ஏற்பாடு உண்டோ அதை பண்ணணும். அதை எப்படியோ அக்கா காரிட்ட சொல்லிடு, அதை பணம் தேவைக்கு எல்லாமே உங்களை சாராமல் அந்த டிரைவர் பையில தான் அவை சார்ந்துட்டு இருந்திருக்கான். இந்த மயில் மாப்பிள்ளை நீங்கள் தூக்கி வச்சிருந்தவரை உங்ககிட்ட இருந்து பிரித்து அவை செய்து இழுத்துட்டு அவனோட பலத்தால் அதுக்கு பண உதவி பண்ணதே அவர் தான். மாப்பிள்ளை மயில் உங்கள்கிட்ட எதையாவது சொன்னாரா அக்கா, சொன்னாலா அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி இல்லை
இதை விஷயத்த அவர் மூச்சே விடலை அப்படின்னா உனக்கு தெரியாமல் எல்லாமே அந்த டிரைவர் பையன் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கான். அவர் அந்த ஹோட்டலில் திறக்கிறதுக்கு ஏகப்பட்ட பண தேவை உண்டு, அது எல்லாமே அவன் தான் கொடுத்துருக்கான் டிரைவர் பையன் அப்படின்னு சொல்ல நேரம் வாயை பிளக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. அப்படின்னு அந்த நேரடியாக வந்து நம்ம மயிலுக்கிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் ஹோட்டலில் வந்து திறக்கிறது உண்மைதானா அப்படின்னு வந்து கேட்குற நேரம், அத்தை ஆமாம் இதை நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், நீங்களே வந்து கேட்டுட்டீங்க. புதுசாக ஒரு ஹோட்டல் வந்து செய்திருக்கேன், ஆனால் நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கி வந்து கடன்காரன்னா வந்து செய்யணும் அப்படின்னு வந்து நான் விரும்பலை. அப்போ தான் எப்படி வந்து ஒரு தொழிலை வந்து தொடங்குது அப்படின்னு வந்து ஐடியா தெரியாமல் இருக்க நேரம் தான் வந்து உங்கள்கிட்ட பண உதவிக்கு வர்றதுக்கோ அதே நேரம் சகலகிட்ட வந்து வாங்குறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருக்க நேரம் எனக்கு ஒரு ஐடியா தந்ததே வந்து சகல தான் அத்தை. அவர் ஒரு பேங்கில் எனக்கு வந்து லோனுக்கு ஏற்பாடு பண்ணார், அந்த லோனு கிடச்சிடுச்சு. அந்த லோன் மூலமாக தான் நான் வந்து இந்த ஹோட்டல் வந்து தொடங்க போறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சபாஸ் நாவனும் வந்து அந்த டிரைவர் பயில்கிட்ட இருந்து தான் ரூபாயை வாங்கி வந்து இந்த தொழிலை தொடங்கிட்டியா, என்கிட்ட கேட்டிருந்தா நானே தந்திருப்பேனே, எதுக்காக அவர்கிட்ட இருந்து வாங்கினியா அப்படின்னு வந்து நானே கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க அதிரடியாக சொல்லிட்டீங்க மாப்பிள்ள, அது போதும். நீங்க வந்து கண்டிப்பா இந்த தொழில நல்லபடியா வரணும். ஆமத்தை எனக்கு புள்ள பிறக்க நேரம் நான் எந்த விதமான கஷ்டத்துலையும் பண கஷ்டத்துலையும் இருக்கக்கூடாது, என் பிள்ளைய நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவை பணம், அந்த பணத்தை சம்பாதிக்கிறது தான் அத்தை. இந்த மாதிரிக்கு நான் ஒரு தொழில் பண்ணணும், வீட்டிலே வெட்டியாட்டி எத்தனை நாளைக்கு அத்தை இருப்பேன், எனக்கு மரியாதை எல்லாத்தையும் வந்து இழந்து இந்த சின்னத்தையால் நான் ஏகப்பட்ட அவமானத்தை சும்மா இருக்க வறுமையினி பட்டுட்டேன். இனி எனக்கு நீ ஒரு சம்பாத்தியம் வரும், என் பிள்ளைக்கு என் காசில் நான் வாங்கி கொடுப்பேன். என் பிள்ளை பிறக்க நேரத்தில் நானும் ஒரு தொழில் மேனாக வந்து இருப்பேன், தொழில் அதிபரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சந்திரகலா அரண்டு போய் நிற்கிறாங்க. எப்படி உன் தொழிலை நல்லபடியாக வர்றதுக்குன்னு நான் பார்க்குறேன், நான் விட்டாதானே. கண்டிப்பாக நானும் என் புருஷனை சேர்ந்து இந்த வீட்டில் ஒவ்வொரு இன்ச்சும் யார் அடி எடுத்து வச்சாலும் நான் அதை அழிப்பேன். ஏன்னா நான் என் புருஷன் கெட்டுன்னு தாலியே தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா இந்த வீட்டில் யாரையும் நான் விட மாட்டேன், எல்லாத்துக்கும் எமனா நான் இருப்பேன். பார்க்க தானே போகிறீங்க, இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் படணும், கஷ்டப்படணும். உங்களுக்கு வந்து யாருமே முன்னேற முடியாது, அந்த அளவுக்கு நான் ஸ்கெட்சை போடுவேன். கண்டிப்பாக என் லட்சியம்தான் நடக்கும். நீங்கள் எல்லாமே வந்து நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏன்னா நானும் என் கணவருமே நான் சந்தோஷமாக வாழ முடிய வழி இல்லை. ஆனால் நீங்கள் இப்போவே வந்து பிள்ளையை பெற்றுட்டு சந்தோஷமாக வாழுவீங்களா, உங்களை வாழ விட மாட்டேன்டா. அதுக்காக தான் நான் இருக்கேன். என் அக்காக்காரிக்கு ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நான் வந்து அனுபவிக்க விட மாட்டேன். அவள் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது. நான் என் வாழ்க்கையில் தாலி எல்லாத்தையும் வந்து தூக்கி தூர எறிஞ்சிட்டு வந்தது மாதிரி என் அக்காக்காரியும் நடு தெருவில் வரணும். என்ன சிவனாண்டி கூட கடைசி வரைக்கும் வாழ விடாமல் ஒன்று சேர விடாமல் பண்ணினது இந்த சாமுண்டேஸ்வரி தானே. அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கங்கணம் கட்டுறாங்கங்க நம்ம. வணக்கம்.